இப்ப திருவரங்கத்த முதலார் சாதிக்கிறார், கூரத்தாழ்வானோ பராசர பட்டரோ அவள்லாம் ராமானுஜரை எப்படி தெரியுமா துதிப்பா? இயலும் பொருளும் இசைய தொடுத்து. இயல் என்றால் சொல்லுன்னு அர்த்தம், பொருள்னா அந்த சொல்லினுடைய அர்த்தம்னு அர்த்தம். இயலும் பொருளும் சொல்லும் அதனுடைய அர்த்தமும் இசையன்னா பொருந்தி வரும்படியாக தொடுத்து அந்த கவிதைகளை தொடுப்பார்களாம், அமைப்பார்களாம். பூவ மாலையா தொடுப்பது போல பாவையே அவர்கள் மாலையாக தொடுப்பார்கள். இயலும் பொருளும் இசைய தொடுத்து சொல்லும் பொருளும் சரியாக பொருந்தி இணைந்து வரும்படி அவ பாடுவா. நம்மளால பாட முடியுமா? கூரத்தாழ்வான் ஒரு ஸ்லோகம் பண்றார், அந்த ஸ்லோகத்துல அந்த இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்காருன்னா அதற்கு வேற எந்த இணைச்சொல் போர்த்தாலும் அங்க பொருத்தமா வராது. கூரத்தாழ்வான் பயன்படுத்தின அந்த சொல் அதுதான் அங்கே பொருத்தமாக வரும். பராசர பட்டர் ஒரு ஸ்லோகம் பண்றாருன்னா அவர் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை பயன்படுத்துறாருன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த இடத்துக்கு பொருந்தும்படியாக 1000 அர்த்தம் இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தையாக பயன்படுத்துவார். அப்போ இயலும் பொருளும் இசைய தொடுத்து அந்த சொல்லும் அர்த்தமும் பொருந்தி வரும்படியாக பாக்களை தொடுக்கக்கூடியவர்கள் அவர்கள். அவள்லாம் யாருன்னா ஈன் கவிகள். ஈன்னா ஈன்றெடுக்கக்கூடியன்னு அர்த்தம், கவின்னா கவிஞர். ஈன் கவிகள்னா கவிதையை ஈன்றெடுக்கக்கூடிய கவிஞராம். அது என்ன ஈன்றெடுத்தல்? ஒரு அம்மாவுக்கு தான் சொல்லுவா, குழந்தைய கர்ப்பத்துல சுமந்து ஈன்றெடுத்த தாய்ம்பா. தாய் எப்படி எமோஷனலா குழந்தைய உள்ள சுமந்து வெளியிடுறாளோ அது போல போயட்ரியில உள்ள எமோஷனை உள்ளே சுமந்து நெஞ்சம் என்னும் கருவறைக்குள்ளே சுமந்து ஈன்றெடுத்து கவி பாடக்கூடிய தாயுள்ளம் கொண்ட கவிஞர்களை தான் ஈன் கவிகள். அவ ராமானுஜரை எதனால வாழ்த்துறான்னா அன்பால், ராமானுஜர்ட்ட பக்தி. அப்போ அவ இயற்கையா லிட்ரேச்சர் எழுதணுங்கிறதுக்காக ஒத்தட்ட போய் போயட்ரினா எப்படி, எனக்கு பிராக்டிஸ் கொடு, இது என்ன சந்தம், இது என்ன எதுகை, இது என்ன மோனை, இப்படி அவ பயிற்சி எடுத்துன்னு வந்து எழுதலையா. மாறாக அன்பால் அவர்களுக்கு ராமானுஜர் மீது அன்பு பொங்கி வருது. ஒருத்தர் மேல உண்மையான அன்பு பொங்கி வந்தா கவிதைங்கிறது தானா வரும். அதுதான் ஸ்பான்டேனியஸ் போயட்ரி. அப்போ அவர்கள் எல்லாம் ராமானுஜர் மீது பக்தியில அன்புல உருகிறா. பராசரப்பட்ட ராமானுஜர் என்றால் அப்படி ஈடுபடுகிறார். குரத்தாழ்வான் உருகி மயங்கி விழறார். அப்படி அவர்கள் அந்த அன்பால் எழுதினார்கள். கவிதை தானா வந்தது. ஏன் நம்மாழ்வார் அப்படித்தானே சொல்றோம். நம்மாழ்வார் அவர் பாட்டுக்கு அவதாரம் பண்ண நாள்ல இருந்து புளிய மரத்தடியில உட்கார்ந்துட்டார். அவர் யார்கிட்ட போய் எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம், பொருள் இலக்கணம் எங்க போய் கத்துட்டார்? பக்தி பொங்கி வந்தா கவிதை வருது. அப்ப அன்பால் மயல் கொண்டு, அது மட்டும் இல்ல, ராமானுஜன்கும் போது மயல்னா மயக்கம்னு அர்த்தம். மயல் கொண்டு மயங்கியே விழுந்துடுறா. ராமானுஜரை பத்தி ஒரு ஸ்லோகம் எழுதினார்னா கீழே மயங்கி விழுந்துடுறார். யோ நித்தியம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ராமானுசா ராமானுசான்னு மயங்கி விழறா.